அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்குங்க பிறக்க போகுது? ரொம்ப கஷ்டப்படுறோமாங்க. யார்? விருச்சிக ராசிக்காக புலம்புறாங்க. ரொம்ப வேதனை பங்க. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கு. அது நல்லா தீரப்போம். ஏன்னா இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது முதல்ல உங்கள் ராசிக்குரியவர் வலிமையாகக்கூடிய மாதம் ஒரு சிறந்த மாதம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஏழுக்குரிய சுக்கிரன் சுக்கிரன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. சுக்கிரன் மனைவி மூலம் நல்ல மனைவி போயிட்டு சொத்துக்கெல்லாம் தரக்கூடியவர் இருந்தாலும், நீங்கள் நினைச்சதெல்லாம் ஆடம்பரமாக எதெல்லாம் சுகபோகமாக அமைக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே அதாவது ரொம்ப ரொம்ப நாள் உங்கள் கனவுகள்லாம் நடக்காத கனவுகள்லாம் நினைச்ச காரியங்கள் கனவாக போன அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக உண்டு. முதல்ல தை 3லே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கனவுகள்லாம் நனவாகக்கூடிய தை 3. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வரும். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் ஒன்று வரும் உறுதியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பயணம் ஒரு மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பயணத்தின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த யோகமாக அமையும். பயணம் அங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கிற பார்த்தீங்களா, அந்த பயணம் பண்ணி பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் அதாவது பயணம் பண்ணின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருப்பாங்க, பார்மாசியில் தொழிலில் இருப்பாங்க. அந்த இடத்துல வியாபார உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு டாப் மோஸ்ட் முன்னேற்றம், சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய தை 21. உங்களுக்கு தை 21. ஆக பொதுவாகவே பரவலாக தை மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன் நடக்க போகுது. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையுது. அதில் ஒரு சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு முதல் தேதி தை 3லும் நல்லா இருக்கும். அடுத்து தை 21. இந்த 2 தேதிகள், ஏன்னா 2 தேதிகளும் பொதுவாக எல்லாருக்குமே நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தேதிகளாக இருக்குது. அதனால் இந்த 2 காலங்களும் மிக சிறந்த காலங்களாக அமையப் போகிறது. நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமாக அமையப் போகிறது. மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.